திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி பகுதியில் மலைகளுக்கு இடையே தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பிரதான ரயில் பாதையின் மேல் சுமார் 250 உயரத்தில் அமைக்கப்பட்ட தொங்கு பாலம் உள்ளது. ஒரு காலத்தில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த இந்த பாலத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. இது பற்றி எமது செய்தியாளர் காதர் மொய்தீன் தரும் தகவல்களை கேட்கலாம். விழுப்புரம், சென்னை மற்றும் வட மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பிரதான ரயில்வே தண்டவாளத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த மலை குடைந்து கொண்டு சென்றதனால் இந்த பகுதி சுற்றுலாத்தலம் போல் காட்சியளித்தது. மேலும் இந்த கிராம மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் வகையில் ஒரு தொங்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொங்கு பாலத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் எந்த பகுதியிலும் தூண் அமைக்கப்படவில்லை. மாறாக சுமார் 500 அடி நீளத்திற்கு பாலம் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது என்பது இந்த பகுதியினுடைய மற்றொரு சிறப்பாகவும் உள்ளது. இது ஆரம்ப காலங்களில் அமைக்கப்பட்ட காலங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருந்தனர். என்று கேட்டால் பார்ப்பதற்கு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மலைகளுக்கு நடுவே சுமார் 250 அடி ஆழத்தில் ரயில்கள் செல்லும்போது அது மிகவும் சின்னதாகத்தான் தெரியும். இதற்காக அதிக அளவில் ரயில் பயணிகள் சுற்றுலா பயணிகள் பார்த்து சென்றனர். தற்போது இது மிகவும் பாழடைந்து வருகின்றது. ஆகவே இதை சீர் செய்து சுற்றுலாத்தலமாக அறிவித்திட வேண்டும். சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கான நடவடிக்கையை எடுத்திட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக தொங்கு பாலத்திலிருந்து காதர் மொய்தீன்.